ஆட்டோவை. ஹாய் பேட் பாய். சட்டப்படி ஆட்டோல 3 பேர் தான் போக முடியும். இப்படி ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்தா எப்படி? பாட்டுமா ஏயா எங்க தலையை கடத்திட்டாங்க, நாங்களே சைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதை மீறி நீ ஆட்டோ ஓட்டுற? ஏப்பா உங்க தலைவியை நானும் ஆட்டோவில் கடத்தினேன். நம்ம கிட்டே ரவு சொல்றிய? வாயால பேசி பிரயோஜனம் இல்ல. ஏய் ஐயோ, தலைவர் போட்டோ. நான் நிரந்தர ஆட்டோக்காரன். என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. டைலாக் ராங்கா இருக்கு. ஏய் போட்டோ கட்டுறா. ஏய் அடிமேல் அடி விழுகிறதா? வேதனையும் சோதனையும் கைகுலுக்க கொள்கிறது. கவலைப்படாதே, உன் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். கையை நீட்டு. கையெல்லாம் தூக்க முடியாது, வேணா எடுத்து பாத்துக்க. போன ஜென்மத்தில் நீங்க சுவாகா முனிவரா இருந்திருக்கீங்க. ஓ, போன ஜென்மத்துல நான் முனிவரா? ஆமா, உங்களுக்கு எதிரியா சடுகுடு சாமியார் இருந்திருக்காரு. என்னது புடுபுடு சாமியாரா? சடுகுடு சாமியார். அந்த ஜென்மத்தில் நீங்க அவர் துண்டால் அடிச்சே கொடுமைப்படுத்திருக்கீங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்துல சிவசிவ ஈஸ்வரர் அவதாரம் எடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கார். போன ஜென்மத்தில் நீ அவர் துண்டால் அடிச்சபோது அவரால் அந்த துண்டை புடுங்க முடியல. இந்த ஜென்மத்துல ஒரே புடுங்க புடிங்கிடுவாரு. அவர் என்ன பெரிய அவதாரமா? அப்படிலாம் அனாவசியமா பேசக்கூடாது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க தொடுவேன்? ஆமா, அந்த அவதாரத்தை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஆமா, நம்ம நாட்டுல 99 பேர் கருப்பா தான் இருக்கானுங்க. எவனோ எப்படியோ சிகப்பா பிறந்துறான். அவனுக்கு கொடுக்குற தொல்லை தாங்க முடியல. அடுத்தது எவன் ஒன்னு உரிமையோட மகனேன்னு கூப்பிடுறானோ அவனே அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் இப்ப எங்க இருக்கு? இங்க இருந்து சரியா 210 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அழகிய கிராமம் இருக்கு. அங்க அந்த அவதாரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓ, நிச்சயார்த்தம் முடிஞ்சதுல எதுக்கு சாப்பிடணுமே? பசிக்குதா? ஏண்டா நானே மாப்பிள்ளை வரணும் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாங்கி சாப்பிட முடியுமா? போடா. இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே. என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்னடா பேபே, நான் என்ன ஊமையாடா? இல்ல, நீங்க தானே செய்ய காட்டுனீங்க. ஓ, திமிரா? உன்ன மாதிரி கரல கட்டைக்கெல்லாம் ஆட்டோ வராது, நடந்து போ. நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனா? இல்ல, பல் கிளின்டன். என்னது பல் கிளீன் பண்றவனா? என்ன கிராமத்தான் கருப்பா இருக்கான்னு பாத்தியா? ஈஸ்வரன் பரம்பரை அழிச்சிருவா அழிச்சு. ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஓ, ஆட்டோ வருமா வராதா? ஆட்டோ வெயிட்டிங். மகனே, ஆட்டோ வருமா வராதா? எவன் ஒன்னு உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அவதாரம் அமருங்கள். கொஞ்சம் கையெடுங்க, கையெடுங்க. இத புடுங்குறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிக்கிட்டேன். ஒரே புடுங்க புடிக்கிடும். ஓ, இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடிக்கிட்டீங்களே. நான் கலெக்டர் வீட்டுக்கு போகணும். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க? மாப்பிள, ஐ ரஜினி, வெள்ளத்தாடி கருப்பு முடி. டேய், தாடி வச்சா ரஜினி, மீசை எடுத்தா கமலா. என்ன தத்துவம் இது? சோப்படா. சோப்பா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? தம்பி கருவாயன். மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுதுப்புன்னு வந்திருக்க? சரி, என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்துருவது சொல்லிச்சு. பத்திரிக்கையில அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்சே? சரி சரி, சாப்பிட சொல்லுங்க. யார? என்னதான்? ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க கிளிக்க வேண்டாமா? நான் அப்புறம் பாத்துக்கலாம். சமைக்கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு விளக்குனியா? யானையெல்லாம் பல்ல விளக்குது. அசிங்கம் பிடிச்சப்ப. அச்சோ, எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சோ அவன் கண்ணிலே பட்டுட்டேன். என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டே தானே? அடிங்க. நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லடைக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏய், நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்ட இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ, நீ வேணாம்ப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அதை போய் செய். உங்க கூட வரதான் என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற, பெருச்சாளி வேற. அதுவா முக்கியம்? உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதடா. ஏங்க அப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான். நான் என்ன தங்க சுரங்கம்னு சொன்னேன்?
ஏங்கப்பா ஏங்க ஆ. எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே ஆ. எனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுங்களேன். ஆமா நான் கல்வித்துறை காவல்துறை உள்துறை வெளித்துறை பரிசுத்துறை படகுத்துறை இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாயே, நானே கல்லொடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீதான். பங்கு போட்டா ஒன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம்பு பெட்டி. இது என்ன செய்யறது? ஏய் இங்க பாரு, இத ரெண்டு கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்குனா பாம்பு வெடிக்கு. அண்ணே இந்த விளையாட்டு எனக்கு கொடுக்கணே. டேய் இது பாம்புடா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்கேன். அப்படியா? ஆ. சரி ஆ. பாரு, இதை எடுத்துட்டு போய் ஆ. இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். ஆ. கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்ப. ஆ. நீ அமுக்கிரு, ஆ. வேலை முடிஞ்சிரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணே. டேய் கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமைக்கிறேன். அதான். டேய் எப்படி அமுக்கு தெரியுமில்ல? தெரியுண்ணே. ஆ. டேய் பாம்பு வச்சிட்டேன், எப்படி அமுக்கணும் தெரியுமில்ல? இப்படிதானே கரெக்டா அமுக்கணும்னா? அடடடடா. தங்கச்சிக்காக வேர்வை சிந்தி உழைக்கிறான் என்ன பாத்திருக்கேன். ரத்த சிந்தி உழைக்கிறான் நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதே அவனை தொட்ட நீ கெட்ட. இனி பெயின் நோ பெயின். பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்னு சொல்லு. இதுக்கு ஏன் துப்பாக்கி கேட்டிருக்கீங்க? அப்பா நான் படிச்ச 3ஆம் கிளாஸுக்கு இன்னைக்கு தான் வேலை வந்திருக்கு. அரசப்படை வைத்து வீரனை பிடிக்க கலெக்டர் மேல படி. திருத்தந்தி. ஏய் திருப்பி படி. ஐயோ இன்னைக்கு யார் மூத்த முடிச்ச? நடிகை குஷ்பு திருமணம் எப்போது? ஏய், நீ முதல்ல படிச்சது படி. அது வேற படிக்கணுமா? ஆ அம்மா ஊ உரல் ஏ எலி. ஏய். ஐயோ இதாங்க பள்ளிக்கூடத்துல முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. எங்க அண்ணன் போட்ட போட்டிருக்கான்ல, என்ன எழுதிருக்கான்னு படி. படிக்கணுமா? படிக்கிறேன். அரசப்படை வைத்து வீரனை பிடிக்க கலெக்டர் புதிய திட்டம். இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்கை விட வாக்கு தான் முக்கியம். நாக்கு சரியில்லைன்னா வாய்தான் நாரும். ஆனா வாக்கு சரியில்லைன்னா வாழ்க்கையே நாரிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாயி. டேய் வாயை பத்தி நீ சரி பேச. அதை விடுங்கண்ணே. ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவ தரம்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணு? ஆமா. டேய் எனக்கு வலது கண்ணு போயிருக்கேன், எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு 2 தான், ஆனா பார்வை 1 தானே. அப்படி போடு. வர்ற பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க. அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜ பார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போதே எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கர்த்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? ஏய் என்னடா இது மிருகங்கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர்தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா. உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20ஆவே எடுத்துக்கோ. உனக்கு 35000 ரூபாய் தரணும். அப்ப 40ஆ வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25ஆ வச்சுக்கோ. உங்களுக்கு எனக்கு 10000. 10 தானே, 15ஆ எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனுக்கு கணக்கு தீர்த்து. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரே, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ 2 பேரும் மாறி மாறி புகழ்றீங்களே, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. மேட்டுக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். கேளுங்க. ஐயா நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தன் கண்ணால கைய பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பார்க்கலாம், வாயை பார்க்கலாம், முதுக கூட பார்க்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பார்க்கிற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயா எனக்கு தரேன்னு சொன்னீங்களே புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க. ஐயா பார்க்கணும்னு சொன்னது நானு. அதான் காட்டுறேனே, பாருங்க. ஐயா என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே. ஐயா பார்க்கணும்னு சொன்னது நானு. ஐயா காட்டிக்கிட்டே இருக்கனே, கண்ணை பாருங்க. ஓ மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை கொடுக்குறேன்னு எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ணை ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ காட்டலாமே.
இது என்னது தெரியுதா? எதுவுமே தெரியலைங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம இது என்ன பையா? தெரியுதா? ஆஹா. நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியும். இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணுல வைக்கிறேன். சரி போது, கை எடுங்க. சரி அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. போட்டா? ஏண்டா ஏற்கனவே செத்து போன கண் எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கடனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கடனை அலைய மாட்டேன். போடா, கண்ணு விக்கிறீ? என்னடா விக்கிற? பாடுவாரா? ப்ராப்ளம்? ஆடே, அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். மரம், செடி, கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே. எண்ணெய் தேய்ச்சி குடிச்சதுல அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க. அதான் 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. டேய், தப்பா நினைக்காத. கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? நான் படிச்சிட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேச அட்ராக்ஷன். டேய், உன் வாழ்க்கையிலேயே நீ பேச பத்தி பேசக்கூடாது. மகான் வந்துட்டாரு. ஏன் சிகப்பு கோமணம் கட்டியிருக்கே? என்னடா அது விளக்கு மாதிரி வேஸ்ட் கட்டிட்டு வருது? அவர் தானே பணம் கொடுக்குற மகான். ஓ, என்ன சாமி நீங்க என் காலில் விடுவீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒன்றும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். டேய் ஈஸ்வர், என்னடா இது? உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும், இந்த குனிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. ஆமா, இப்படி Go back. வாங்கம்மா, வாங்க வாங்க. சாமி இந்தாங்க சாமி. சிஷ்யகோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பாலிகா. ஓ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பரம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க. நீங்க பாரு, எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க. நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய், எதுக்குடா? என்னடா ஒண்ணும் புரியல. ஓ புரியும்ண்ணே. வர 25ஆம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமி, அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது? கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். நான் எங்க படிச்சேன்? இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய், இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க, மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையிறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உன்னை ஆட்டிடுவாரு. பாரு, இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாப்பிட்டுறேன். யாரு? ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன், நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன, இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டேன்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. நான் என்ன பண்ண? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே. ஆமா ஈஸ்வர், தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் இப்படி ஆகி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப். சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கிறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். என்னது? உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ ஓ ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர்,
ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், உன் தங்கச்சி உயிர் பழைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். அவர்தான். செண்பகா, செண்பகா. அண்ணா, டச்சே, சுமாரு. தங்கச்சி, தங்கச்சி. இங்க பாருங்க அண்ணா. கருவாச்சி, சும்மா கருவாச்சி. ஐயோ, நான் தான் உன் தங்கச்சி செண்பகம். தங்கச்சி, தக்காளி பழம் மாட்டி இருந்தியம்மா. உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துறது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. மாப்ள, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்ள, கல்யாண பத்திரிக்கை கிழிக்காதீங்க மாப்ள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தா. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க மாப்ள. பளபளன்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவள கல்யாணம் பண்ணி நான் வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ளை பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காத. மாப்ள, மாப்ள. ஈஸ்வர், எல்லாம் ஓகே, சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர், 2 லிட்டர், 10 லிட்டர் சொல்லுங்க, தரேன். அவனை தொட்ட நீ கெட்ட. என் உடம்புல ஓடுதே ரத்தம். அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க்யூ. பாப்புலர் அப்பளம் கூட. வாழ்க்கை எப்பளம் போல் நொறுங்குகிறதா? வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறதா? என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லைங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவனை உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலியை பறிச்சிடாத. உசுறு போனா தானே தாலி பறி போகும். உசுரை மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. டேய் வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ், 1 மினிட். டேய், ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய், 1 நிமிஷம் தர்றேன். என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீ காலை வெட்டுங்க, கையை வெட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன்.
ஐயோ ஐயோ என்ன நொண்ணா? வேணாண்ணா. நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீழாம விடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு விதவை.